மத்தியானம் என்ன லஞ்ச் கொடுத்தேன்னு பார்த்தரலாம். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 ஹார்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். அப்போ தான் வந்துட்டு பருப்பு வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு வெந்து வந்துரும். இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். சைடில் வந்துட்டு நான் இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், ஒரு பல் பூண்டு இது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்குமே வந்துட்டு சேர்க்கல. அரை உருளைக்கிழங்கு தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ பருப்புமே வந்துட்டு நல்லாவே ஒரு 1 மணி நேரத்துலேயே எனக்கு வந்துட்டு பருப்பு வந்து நல்லாவே ஊறி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த அரிசி நான் எப்பயுமே சாப்பாட்டு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த அரிசி தான் பாப்பாக்குமே வந்துட்டு கொடுப்பேன். இந்த அரிசி வந்துட்டு பருப்பு ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சோன்னா போதும். அரிசி வந்து சீக்கிரமே வந்துட்டு ஊறிடும் இல்லையா? அதனால 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு குக்கர் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்துட்டு சேர்த்துக்கிற போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அரிசி, நெக்ஸ்ட் வந்துட்டு பருப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். பருப்பு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாடு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சாம்பார் சாதம் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற சாப்பாடு எல்லாமே நானே வந்துட்டு சாப்பிட்ருவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். வெஜ்ஜீஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணணும். இதில் வந்துட்டு மஞ்சள் தூள், லைட்டாக வந்துட்டு 3 மிளகு, பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சளி இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜீரகம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது 3மே குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பெருங்காயம் வந்துட்டு சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஒரு குக்கர் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் இல்லாட்டா 4 விசிலுக்கு வந்துட்டு விசில் போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து சைடில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஆற வச்சிடலாம். இப்போ சாப்பாடுமே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஆறிடுச்சு. விசில் எல்லாமே வந்துட்டு அடங்கிடுச்சு. இதை அப்படியே எடுத்துட்டு இதில் இருக்கிற அந்த கருவேப்பிலை, அந்த மிளகு, அந்த வெங்காயம் இதை மட்டும் நான் வந்துட்டு எடுத்துடுவேன். எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாமே நான் வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வந்துட்டு கொடுப்பேன். இதில் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு உப்பு சேர்க்காதீங்க. 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு லைட்டாக அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் நெய்யுமே. நீங்கள் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பேபிஸ் வந்து நல்லா வெயிட் கெயினுமே ஆவாங்க. இது சூப்பராக விரும்பியுமே வந்துட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இதை நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்துட்டு இதை அப்படியே கொண்டு போய் பாப்பாவுக்கு போய் ஊட்டணும். பாப்பா இப்போலாம் ரொம்பவே வந்துட்டு அடம் பிடிக்கிறாங்க. அவ்வளோக்கா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருக்குது. இதை எப்போ மாற்றிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அவங்க டேஸ்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க அடுத்த வாய் எல்லாமே வாங்குவாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. ஆனால் இப்படி வீம்பு பண்ணுறது என்ன பண்ண போகிறாங்களோ ஃப்யூச்சரில் பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விளையாட்டு காட்டி ஊற்றியாச்சு. ரொம்பவே க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே பருப்பு சாதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றக்காட்டி அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டாங்க. இதை அப்படியே பார்த்துட்டு நானும் ஊட்டி விட்டுட்டு இன்னையோட டே வந்துட்டு எனக்கு இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பாப்பாவோட பர்த்டேஸ் எல்லாமே வரும். வீடியோஸ் எல்லாமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.